வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் போண்டா இல்லை உள்ளி வடை எப்படினாலும் சொல்லலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 4 பெரிய வெங்காயத்தை இப்படி நீல வாக்கில் ரொம்ப தின்னாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிள் டிப் என்னென்னா, இதுக்கு நம்ம ஒரு தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுற போகிறோம். அப்புறமா தான் நம்ம பாக்கி பொருளெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி 15 நிமிஷம் உப்பு போட்டு ஊற வைக்கிறதுனால வெங்காயம் நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம போண்டா மாதிரி உருட்டி போடும் போது நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை சாஃப்ட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா இப்படி பிசைஞ்சு ஊற வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் உப்பு தண்ணி ஊற்றினாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி உப்பு தூள் தான் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி நான் 3/4 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அப்படியே ஆட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பக்கத்தில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவு. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி குட்டியாக சாப் பண்ணது. அப்புறம் கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, அதையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா, அதையும் குட்டியாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ 1/2 கப் தான் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சமாக காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதெல்லாம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம ஒரு சொட்டு கூட இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த உப்பு வெங்காயத்தில் உள்ள ஈரத்தன்மையிலே நல்லா இதை பிசைய போகிறோம். ஸோ நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கு அப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எப்படி சாஃப்ட் ஆயிடுச்சின்னு கொஞ்சம். ஸோ பாக்கி இருக்கிற 1/4 கப் கடலை மாவையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா இப்படி பிசைஞ்சு வர வேணும். நல்லா இப்படி பிசைஞ்சிக்கலாம். ஸோ தண்ணியே ஆட் பண்ண வேண்டாங்க இந்த ரெசிபிக்கு. இதில் உள்ள ஈரத்தன்மையிலே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு வெங்காயம்லாம். நம்ம இப்போது இதை எப்படி போண்டாவாக போடணும் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ வெங்காயம் இருந்துச்சு ஃபஸ்ட்டுன்னு. இப்படி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பெருசு வேணும்னு அந்த சைஸ்க்கு. ரொம்ப ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ளெல்லாம் நமக்கு வேகாது. வெளியில் மட்டும் வெங்காயம் சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். ஸோ நம்ம கொஞ்சமாக லேசாக ரொம்ப டைட் பண்ணாமல் பால் மாதிரி உருட்டி எடுத்து இதை மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இப்படி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சதுக்கப்புறமா நம்ம போட்டுடலாம். ஸோ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. ரொம்ப சூடாக வச்சுட்டு போட்டிங்கன்னா மேலே மட்டும் கரைஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால தீயை ரொம்ப மிதமான சூட்டில் வச்சிடுங்க. ஸோ உங்கள் கடாய்க்கு எவ்வளோ பத்துமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா எல்லா சைடும் நம்ம திருப்பி விடணும். ஸோ கொஞ்சம் மெதுவாக தான் இது வேகும். ஸோ ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம டக்குன்னு எடுத்தோன்னா மேலே மட்டும்தான் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நமக்கு வேகாது. அதனால நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம டீ கடையிலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி வெங்காய போண்டா குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.